அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கற்ற வித்தைகள் மறக்காம இருக்க வேண்டுமா? ஒரு தளம் இதாங்க இந்த ஒரு ஆலயம். நர்தன வல்லபேஸ்வரர் கோவிலுங்க. இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன? இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா சரஸ்வதி, பிரம்மா இருவருமே வந்து வழிபட்டிருக்காங்க. எதற்காகன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். பாடல் பெற்ற நடுநாட்டு தளங்கள்ல வரிசையில மூன்றாவது தளம் தான் இந்த கூடலையாற்றுல அமைந்திருக்க கோவிலுங்க. கல்வி தடை நீங்கவும் கல்வி தொடர்பான பிரார்த்தனை செய்து கொள்ள இதர வித்தைகள் கற்றுக்கொள்ளவும் கற்றவை மறக்காம இருக்கவும் வழிபட்டக்கூடிய ஒரு பரிகார ஆலயம் தாங்க இது. இந்த ஒரு தளம் எங்க அமைஞ்சிருக்குன்னு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோவில் பார்த்தீங்கன்னா எங்க அமைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. நர்தன வல்லபேஸ்வரர் நெறிக்காட்டு நாயகர்னு இந்த தளத்துல இருக்கக்கூடிய இறைவனுடைய பேருங்க. இறைவனுடைய பெயராக பார்த்தீங்கன்னா புரிகுழல் நாயகனே ஞான சக்தின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்தலத்திற்கு தான் சுந்தரர் பதிகம் ஒன்றும் பாடியிருக்காரு. விருதாச்சலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமுனன்ன வைணவ தளம் வழியாக சென்றீங்கன்னா சுமார் 31 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. சிதம்பரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு ஆலயம் அமைந்திருக்குதுங்க. காவலக்குடின்னு செல்லக்கூடிய பேருந்து மூலமாக இந்த தலத்துக்கு நீங்க தரிசிக்கலாம். சிதம்பரம் காவலக்குடி நகர பேருந்து இந்த தளம் வழியாக தாங்க செல்லுது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா தினமுமே காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை நேரத்துல 4:30 முதல் இரவு 8 மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்குங்க. இந்த கோவிலுடைய பெருமை என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். மகரிஷி அகத்தியர்னும் தன் கற்ற வித்தைகளை மறக்காம இருக்குதாங்க இந்த தளத்துக்கு வந்து இறைவனை பிரார்த்தனை செய்திருக்காரு. இங்கு குழந்தைகளை அழைத்து வந்து நீங்க படித்த பாடங்கள் கற்ற கலைகள் மறக்காம இருக்க இறைவனை வேண்டி செல்றாங்க. மேலும் பிரம்மாவும் சரஸ்வதி பார்த்தீங்கன்னா விஜயம் செய்த தளம் தாங்க இதுவான். எனவே கல்வி தொடர்பான பிரார்த்தனைகளை செய்ய ஏற்ற தளமாக இது சொல்றாங்க. கற்ற வித்தைகள் மறக்காம இருக்கவோ இத்தல இறைவனை வழிபடுவது நல்ல பலனை கொடுப்பதாகவும் சொல்றாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சிதம்பரத்துல வியாக்கிரபத முனிவருக்கோ பதஞ்சலி முனிவருக்கோ தனது நடன காட்சியை காட்டி அருளிருக்காரு சிவபெருமான். அந்த நடன காட்சியை தானு காண விரும்பி இத்தலத்துல வந்து இறைவனை பிரம்மா வழிபட்டு வேண்டி நின்றிருக்காரு. அவர் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு பிரம்மாவுக்கு பத்தின சரஸ்வதிக்குமே நர்தன ஆடி அருள் செய்த தலம் தாங்க இது. எனவேதான் இந்த தல இறைவனே நர்தன வல்லபேஸ்வரர்னு சொல்றாங்க. இந்த கோவிலுடைய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா பெல்லாறு மணிமுத்தாறுன்னு 2 நதிகளும் கண்ணுக்கு புலப்படாத ஆகாய கங்கையும் கூடக்கூடிய இடத்துல அமைந்திருக்குதுங்க. இதுக்கு தான் திருக்கூடலை யாற்றுன்னு இந்த தலத்தை சொல்றாங்க. இந்த தலத்தை தட்சிண பிராகைன்னு சொல்றாங்க. ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கினால கோயில் அழிந்தமையால அக்கற்களை கொண்டு வந்து ஊர்ல திருக்கோயில் கட்டி அதில் இறைவர் இறைவியரை எழுந்தருள பணிந்திருக்காங்க. இந்த கோவில்ல பழமையான ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா 3 நிலைகளை கொண்டதாக இருக்குதுங்க. கோபுர வாயில் வழியே உள்ளே நுழைந்தீங்கன்னா நந்தி தேவர் மட்டும் நீங்க பார்க்கலாம். கொடிமரம் படிப்பிடம் இங்கு இல்லைங்க. வெளிச்சுற்றுல பக்க வாயில அமைந்திருக்கு. அமுத விநாயகர், காசி விஸ்வநாதர் லிங்கம், ஆறுமுகம், ஞானசக்தி அம்பாள்னு சன்னதிகள் அமைந்திருக்கு. அம்பாள் நின்ற திருக்கோலம் பார்த்தீங்கன்னா மூலவர் விமானம் இருதல அமைப்போடு அமைத்திருக்காங்க. படிகள் ஏறி மேலே போனீங்கன்னா அழகிய மண்டபம் இருக்குது. துவார கணபதியை வணங்கி உள்ளே போனீங்கன்னா மூலவரை நீங்க தரிசிக்கலாங்க. கம்பீரமான சுயம்பு சிவலிங்க திருமேனியாக இங்கு இறைவன் காட்சியளிக்கிறாரு. பொதுவாகவே நீங்க பார்த்தீங்கன்னா யம தர்மராஜாவினுடைய உதவியாளராக இருக்கக்கூடியவர் தான் இந்த சித்திரகுப்தர். சன்னதி இருப்பது ஒரு சில கோவில்களை மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். அந்த சிறப்பையும் இந்த கோவில் பெற்றிருக்குதுங்க. இங்குள்ள சித்திரகுப்தர் தான் உற்சவ மூர்த்தியாக ஒரு கையில எழுத்தாணியோடு மறு கையில ஏடும் கொண்டு காட்சியளிக்கிறாரு. இந்த தளத்துல நவகிரக சன்னதி கிடையாது. மூலவரை தரிசித்துட்டு வெளியே போனீங்கன்னா வலதுபுறம் சனி பகவான் சன்னதி மட்டும் இருக்குதுங்க. இதனால பார்த்தீங்கன்னா சிவன் கோவில்கள்ல சிவனுடன் ஒரு அம்மன் சன்னதி இருப்பது ஒரு வழக்கம்தான். ஆனா இங்க திருக்கூடலையாற்றுள்ள பார்த்தீங்கன்னா நர்தன வல்லபேஸ்வர கோவில்ல 2 அம்மன் சன்னதி இருக்குது. புரிகுழல் நாயகி ஞானசக்தி பெயர்கள்ல 2 அம்மன் அருள்பாலிக்கிறாங்க.
ஞானசக்தி சன்னதியில பார்த்தீங்கன்னா குங்குமமோ, புரிகுழல் நாயகி சன்னதியில விபூதியும் பிரசாதமாக தர்றாங்க. இவர்களை வழிபட்டு இதன் மூலம் பார்த்தீங்கன்னா கல்வி அறிவு விருத்தியாவதாகவும் ஆற்றல் பெருகுவதாகவும் சொல்லப்படுதுங்க. புரிகுழல் நாயகி அம்பாளுடைய பெயரை சுந்தரர் தனது பதிகத்தின் முதல் பாடலே பாடியிருக்காருங்க. இந்த தலத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானே தான் அருணகிரிநாதர் தனது திருப்புகழ்ல பாடியுள்ளதாகவும் சொல்றாங்க. திருப்புகழ்ல ஒரு பாடல் இருக்குது. இங்கு முருகர் 12 திருக்கரங்களோடு தனது 2 தேவியரோடு வள்ளி தெய்வானையுடன் மயில் மீது அமர்ந்து கொண்டு கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு. இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா மாசி மகத்துல 13 நாளும் பிரம்மோற்சவமாக நடத்துறாங்க. சித்திரை மாதம் முதல் 3 தேவியும் மூலவர் மீது ஒளிப்பட்டு சூரிய பூஜையும் நடக்குதுங்க. இந்த கோவில சோழர் காலத்தால் கட்டப்பட்டதுன்னு சிவனின் தேவார பாடல்ல பார்த்தீங்கன்னா 274 சிவாலயங்கள்ல இது 214வது தேவார தலமாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா வல்லபேஷ திருக்கோவில்னோ திருக்கூடலையாற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா சிவனோட ஒரு அம்மன் சன்னதி எல்லா கோவிலும் இருக்கும். ஆனா மிக அபூர்வமாக சில கோவில்களை மட்டும் 2 அம்மன் சன்னதி இருக்கும். கடலூர் மாவட்டத்துல திருக்கூடையாற்றுல இருக்கக்கூடிய இந்த நர்தன வல்லபேஸ்வர ஆலயத்துல ஞானசக்தி பராசக்தின்னு பெயர்ல 2 அம்மன்கள் அருள்பாலிக்கிறாங்க. அகத்தியருக்கு பார்த்தீங்கன்னா கார்த்தியானன் என்ற மகன் பிறந்தானா. அவனும் தந்தையை போல மிகப்பெரிய ரிஷி ஆயிருக்கான். அதன் பின் அகத்தியர் தனக்கு ஒரு மகள் வேண்டுன்னு இங்குள்ள இறைவனை வேண்டியிருக்காங்க. இறைவனுடைய விருப்பம்படி மகாலட்சுமியை பார்த்தீங்கன்னா இங்கு ஓடும் மணிமுத்தாறு நதியில இருந்து தாமரை மலர் மீது விளையாடுவதை கண்டாராம். அந்த குழந்தையை எடுத்து வந்து அம்புஜவள்ளி பெயரிட்டு வளர்த்து வந்திருக்காரு. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்த போது தன் துணைவி இங்கு அம்புஜவள்ளியாக வளர்வதை அறிந்து மனம் செய்து கொண்டிருக்காரு. விஷ்ணுவுக்கும் சன்னதி இங்க இருக்குதுங்க. கோவிலுடைய வரலாறாக இன்னொரு கதையும் சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சோழ நாட்டை ஆண்டு வந்த தினகர மகாராஜன் பார்த்தீங்கன்னா தனது மனைவியின் நடத்தையில சந்தேகப்பட்டு அவனை கொன்று விட்டான். இதனால அவனுக்கு தாங்க பிரம்மஹஸ்தி தோஷம் பிடித்து கொண்டிருக்கு. இதனால மனைவி மக்களை இழந்து சுற்றி திரிய தொடங்கினான். அப்போது ஒரு சொறி நாய் அவனது பின்னால வந்து கொண்டிருந்திருக்கு. ஒரு நாள் அந்த நாய் ஒரு நதியில மூழ்கி எழுந்தவுடனே ஆரோக்கியத்தோடு தோற்றப்பொழிவோடு விளங்கியதை கண்டிருக்கான். இதை பார்த்த மன்னனுமே பார்த்தீங்கன்னா தானும் அந்த நதியில நீராடி தன்னுடைய தோஷத்தையும் நீக்க பெற்று நாடு நகரத்தை திரும்ப பெற்றானா. அவன் நீராடிய இடத்துல 2 நதிகள் கூடின. அந்த நதிகளின் கரையில சிவாலயம் கட்டியிருக்கான். நதிகள் கூடியதால திருக்குடலையாற்றுன்னு பெயரும் வைத்துதான் இருக்கான் அந்த மன்னன் கட்டிய கோவில் பழுதடைய தொடங்கியிருக்கு. சிலைகளும் கோவில்ல காணல. அப்போது அம்மன் தாங்க அந்த ஊர்ல இருந்த பொன்னப்ப குருக்களுடைய கனவுல தோன்றி நான் ஆற்றில கிடைக்கிறேன் என்றாலாம். அதன் பின் குருக்கள் ஆற்றில கிடந்த சிலைகளை எடுத்து தற்போதுள்ள கோயிலை கட்டி சிலைகளை பிரதிஷ்டை செய்திருக்காரு. இந்த தல இறைவன் பார்த்தீங்கன்னா சுயமூர்த்தியாக அருள் பாலிக்கிறாரு. நடராஜ தரிசனம் பெற்ற ஆலயம் தாங்க இந்த ஒரு ஆலயம். சிவனின் அருளை பெறுவதற்கு நீங்க மந்திர ஜபம் செய்யலாம். பக்தி செய்வதோ முழு மனதோடு சரணாகதி அடைவது தான் சிவனுடைய அருளை உங்களுக்கு பெற்று தருங்க. அதே போல சிவலிங்க வழிபாடு செய்வது சிவனின் லிங்க ரூபத்திற்கு தொடர்ந்து பூஜை செய்வதோ சிவனினுடைய அருளை பெற்று தருங்க. நீங்க லிங்கத்திற்கு பார்த்தீங்கன்னா பால், தயிர், தேன், தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்வது, மலர்கள் படைத்து பூஜை செய்வதும் சிவனின் மனதை குளிர செய்திடுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ருத்ராபிஷேகம் தான். சிவனுடைய அருளை நீங்கள் விரைவாக பெற வேண்டும் நினைச்சிங்கன்னா ருத்ராபிஷேகம் செய்து வழிபடுங்க. சிவன்னா இன்பத்தை அளிக்கக்கூடியவருங்க. காதல், திருமணம், மகிழ்ச்சின்னு அனைத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியதா இந்த சிவபெருமான். எளிதில் மனமகிழ்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடியவர் தான் இந்த சிவபெருமானுங்க. ருத்ராபிஷேகம் பார்த்தீங்கன்னா சிவனை மகிழ்விக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பூஜைன்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அபிஷேகம் தான். சிவன் பொதுவாகவே அபிஷேக பிரியர்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் பலவிதமான பொருட்களை அவருக்கு அபிஷேகம் செய்து அவரை குளிர்விப்பது ரொம்பவே விருப்பமான ஒன்றாக அமையும். பால், தேன், மஞ்சள், சுத்தமான தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செய்வதோ வில்வத்தால் அர்ச்சிப்பதோ சிவனுடைய அருளை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. கங்கை நீரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பான பலனை பெற்றுத்தரும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.